வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம வெற்றி வந்து அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சக்தியோட மனசை வந்து கவர்னுண்டா, அதுக்கு என்ன பண்ணோம்? ஆனால் முதல்ல மன்னிப்பு கேட்கணுன்னு அன்னி முன்னாடி ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி மனசை வந்து மாற்றுறதுக்கு போராடுனேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியோட 2 ஃப்ரெண்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சக்தி வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. தோப்புக்காரனெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி உடனே வந்து நான்லாம் உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்டா, சீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை வந்து ஒதுக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து குடுக்குன்னு வெளில வந்து வராங்க. நம்ம சக்தி என்ன இவன் நம்மளை தூக்கி எறிகிற மாதிரியே பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காய்கறி எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராங்க போல இருக்க கட்டப்பையில். அப்பன்னு பார்த்து தக்காளி எல்லாம் கீழே வந்து விழுந்து அப்படியே உருண்டு போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து எடுத்து வைக்கலான்னு இருக்கிறப்ப, நீ தொட்ட காய்கறி எனக்கு தேவையில்ல, மரியாதையும் ஏஞ்சி போடானோன்னா அவங்க மாட்டு போயிட்டாங்க. நம்ம வெற்றி எல்லா காய்கறி பையும் வந்து சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சக்தி பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க. வெற்றி வந்து அப்படியே ஒரு பூவை மட்டும் ரோஜா பூ எடுத்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. அந்த பூவும் நம்ம சக்தி வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்க கிட்டேயே வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே கொடுக்கணுன்னு போகிறாங்க. ஏன்னா அது நம்ம ஃபேஸை காட்டினா நிச்சயம் அவன் மனசை வந்து மாற்ற முடியாது. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். ஆனால் அது நம்ம தான் செஞ்சோன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து எடுக்கிறாங்க. ஃபேஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு வியாபாரத்தை வந்து பண்ணுறாங்க. இங்கே வாங்க 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 வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்ணாடியெல்லாம் இங்கே இருக்குது, அதுவும் டிசைனாக கண்ணாடியெல்லாம் இருக்குது, வந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம வெற்றி வாய்ஸ் மாடுலேஷனோட சொன்னதுனால யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல. நம்ம சக்திக்கு அதே மாதிரி அவங்களும் வந்து கடைக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து சரண்யாவும் வந்துகிட்டு இருக்காங்க. கண்ணாடியெல்லாம் வந்து விதவிதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சக்திக்கு. அது போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கண்ணாடியை ட்ரை பண்ணி பாருங்கோ, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி வெற்றி வந்து பேசினோன்னே அப்படியே வந்து எடுத்து பார்க்குறாங்க. வாவ், உனக்குன்னே வந்து அழகா அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கே. ஆமாம், இந்த கண்ணாடியை வந்து இவள்கிட்ட கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எங்கே இவ கொடுக்க விட்றா? ஒரு கண்ணாடிக்காக ஒரு கடையே வாங்கி வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்போன்னு பார்த்து ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு துணியை வந்து கட்டி வச்சுருந்தாங்க போல இருக்கு. அதை வந்து அவந்து விழுந்துருச்சு. இந்த கண்ணாடியும் வேணாம் ஒன்று வேணான்னு நம்ம சரணியாவும் அந்த இடத்துல சக்தியும் கொடுக்கணும் ஓடி போகிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம யமுனா வந்து 1,00,000 ரூபா கிட்ட வந்து ஏதோ ஒரு கிச்சனுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பணம் தேவை. ஆனால் இவங்கள்ட்ட 50,000 ரூபா தான் பணம் இருக்குது. இதை பற்றி மீனாட்சிக்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கையில் வந்து பணம் கிடச்சிரும். அடுத்த வாரம் 1,00,000 ரூபா கிடைக்கும் இல்லாமா, அதில் 50% வந்து அவங்களுக்கு சாப்பாடு மேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற 50%ம் இப்போ இருக்கிற 50,000 வச்சு அந்த கடையை வந்து வாங்கிடுறோமா, என்னமா சொல்கிற, அட்வான்ஸ் கொடுத்து. ஓகே சூப்பர், உனக்கு இப்போ ஆள் வேணும்னா வச்சுக்கலாம்ல. ஆமாம், நமக்கே வந்து வாரத்துக்கு வந்து 1,00,000 ரூபா தான் கிடைக்குது. அதில் வந்து 10 பேரெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. நானும் இன்னொருத்தவங்களும் இருக்கோம், இது போதுமா அப்படின்னு சொல்லி சிக்கனமாக அந்த இடத்துல ரன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நம்ம யமுனா. அப்போன்னு பார்த்து டிவியில் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பாராட்டி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நியூஸ் ரீடரு சொன்னோன்னா வந்து சந்தோஷப்படுறாங்க. சக்தி நீ தான் வந்து நம்பர் 1 ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வாழ்த்துற மாதிரி பேசுகிறாங்க. இது வாழ்த்துற மாதிரி பேசினா மட்டும் போதாது, கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோமா, அதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம் மீனாட்சி. இப்போ நம்ம வேறு லெவலில் தான் யோசிக்கணும். ஓ மீனாட்சியா, பேரை சொல்லி கூப்பிடுவியான்னு சொல்லி அடிக்கலான்னு வராங்க. எங்கள் அக்கா கலெக்டரு, நீ சாதாரண ஒரு அதிகாரி தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மாவே வந்து ஒம்பளுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்பயே வந்து கலெக்டரோட தங்கச்சிங்கிற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் குழந்தைங்களும் அப்படி விளாண்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இப்போ அதிகாரியை வந்து சந்திக்க வரணும்னா எப்படி வரணும், நீயே வா பார்ப்போன்னொன்னே சக்திக்கு வந்து சேர்லாம் போட்டு வச்சிடுறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம துர்கா வந்து அப்படியே குச்சியை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மா வந்து ஏதோ ஒரு புகார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பூஜா வந்து இன்னொருத்தவங்களோட கூட்டிகிட்டு வராங்க. யார் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனாட்சி சக்தி துர்காலாம் இருக்காங்களே, இந்த வீட்டோட ஓனர் தான் வராங்க. எதுக்கு பூஜாவோட இந்த வீட்டு ஓனர் வரணும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், இந்த வீட்டை நாங்கள் விலைக்கு வாங்கியாச்சு, இனிமேட்டு இந்த வீட்டில் உன்னால் எதுவும் கிழிக்க முடியாது, மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் எதோ சொல்லுவீங்க, இதெல்லாம் நாங்கள் நம்புகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது. நீ முட்டாளா இல்லையான்னு நாங்கள் பேசுகிறதுக்கெலாம் வரல. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடு யாரோடது நீங்களே சொல்லுங்கள். ரங்கநாயகி அம்மா கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இன்னும் 2 நாளில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் காலி பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. என்னென்ன எப்படி பண்ணுறீங்க, திடீர்னு தானே சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்கிற மாதிரி பூஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாதுன்னு சொல்லி சக்தி வந்து அந்த இடத்துல பேசும்போது,
ரங்கநாயகமாக வந்து இதுதான் அந்த டாக்குமெண்ட், இவங்க என்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இன்னும் 2 நாளில் இந்த வீடு என்னோட வீடாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் நான் வைக்கிறது தான் சட்டம், நான் ஒன்றை மாதிரிலாம் கேவலமாலாம் நடந்துக்க மாட்டேன், என் வீட்டையே இல்லாமக்குன்னு நினச்ச நான் உனக்கு ஆஃபர் தரேன், இனிமேட் நீ இந்த வீட்லேயே வந்து தங்கிக்க, உனக்கு மரியாதையும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் வந்து ஓசியில் வந்து தங்கிக்க, இனிமேட் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை மீனாட்சிங்கிற மாதிரி ரங்கநாயகி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரங்கநாயகி அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, நான் மீனாட்சி அம்மா நீ முதல்ல இந்த வீடு வாங்கு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு, அது வரைக்கும் சும்மா வந்து நசன்னு பேசிக்கிட்டுலாம் இருக்காதுன்னு மீனாட்சி அம்மா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க ரங்கநாயகி அம்மாவை. திருப்பியும் வந்து அசிங்கப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு வந்து போகிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து நம்ம சக்தியோட மனசு குளிர்றதுக்காக இவங்க தான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாங்களே, எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து அன்லிமிட்டடான சாப்பாடு, 100 பேருக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து அள்ளி அள்ளி சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனாட்சி அம்மாலேருந்து எல்லோரும் வராங்க குடும்பத்தோட. பொண்ணு பேரில் வந்து பூஜை பண்ணி நல்லபடியாக இருக்கணுங்கிற மாதிரி பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல அர்ச்சனைலாம் அப்பன்னு பார்த்து தான் பேசுகிறாங்க. பாத்தியா, வெற்றி தான் உனக்காக வந்து இது மாதிரி ஸ்பெஷலாக வந்து செய்கிறாங்க, நீயே உன் கையால் கொடுத்தா நல்லா இருக்கணும் மீனாட்சி அம்மா சொன்னனால 2 பேரும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வெற்றியும் சக்தியும்.